அண்மை செய்தி. ஜல்லிக்கட்டுக்கு சட்டம் இயற்ற தமிழக அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்பது மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி சொன்ன தகவல். தமிழக அரசு கேட்ட ஆலோசனைக்கு மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை டெல்லியிலிருந்து செய்தியாளர் கணபதி தருகிறார். கணபதி, முகுல் ரோத்தகி சொன்ன அந்த தகவலின் விரிவான அம்சங்களை சொல்லுங்க. ஏற்கனவே தமிழக அரசு மத்திய அரசு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்து ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி பெற்று தர வேண்டும் என்று கேட்டிருந்த சமயத்திலே தமிழக அரசின் கோரிக்கையை பிரதமர் அலுவலகம், மத்திய சட்டத்துறை அமைச்சகம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஆகியோருக்கு அனுப்பியிருந்தது. அவர்களுடைய கருத்துக்கள் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது கேட்கப்பட்டிருந்தது. அந்த சமயத்திலே சட்டத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிறது என்பதால் அரசின் தலைமை வழக்கறிஞரான முகுல் ரோத்தகியிடம் இது பற்றி கேட்டிருந்தார்கள். அட்டர்னி ஜெனரலான முகுல் ரோத்தகி தான் மத்திய அரசின் மிகவும் மூத்த சட்ட அதிகாரி. அவருடைய கருத்துப்படி அவர் தெரிவித்திருப்பது என்னவென்றால், மாநில அரசுக்கு ஜல்லிக்கட்டுக்கான சட்டம் கொண்டு வருவதற்கான அதிகாரம் இருக்கிறது. காளைகள் துன்புறுத்தப்படுகின்றன என்கிற பிரதான காரணத்தினால்தான் ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருந்தது. காளைகளை பாதுகாக்க வலுவான விதிமுறைகள் கொண்ட சட்டம் கொண்டு வரப்பட்டால் உச்சநீதிமன்றம் அதற்கு எதிராக தீர்ப்பளிக்காது என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஆகவே தமிழக அரசு இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியும் என்பதை அவர் வலுவாக வலியுறுத்தி இருக்கிறார். இதைத் தொடர்ந்து அப்படி ஒரு தமிழக சட்டசபையிலே கொண்டு வரப்பட்டு அதுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டால் பின்னர் அதற்கு ஆளுநர் மூலமாக ஒப்புதல் பெறுவதிலே பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஆகவே தமிழக அரசை பொறுத்தவரை இந்த கருத்து ஆளுநருடைய ஒப்புதலை பெற்று தருவதில் மிகவும் உபயோகமாக இருக்கும் என கருதப்படுகிறது.